தமிழ் நேயர்களுக்கு அன்பு நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். வணக்கம். விக்கிரவாண்டியில் அதிமுக நிற்கவில்லை. பெரும்பாலான பகுதிகளில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்க பகுதிகளில் கூட வாக்குகள்லாம் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் போகாமல் திமுகவுக்கு அப்படியே போயிருக்கு. சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவிலேருந்து எல்லாரும் திமுக பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்திற்கும் மார்சலுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் காரணமாக இப்படி ஒரு கேள்வி நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக புறக்கணித்திருக்கிறதா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இயங்குகிற அதிமுக தேர்தலை புறக்கணித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தேர்தலிலே புறமுதுகட்டு ஓடி இருக்கிறது. புறக்கணிப்பது என்பது வேறு, புறமுதுகட்டோடு என்பது வேறு. அதாவது அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறார்கள். புரட்சி தலைவர் காலத்தில் இருந்திருக்கிறது என்றும் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்திருக்கிறது என்றெல்லாம் கூட சில அரசியல் அறிவுஜீவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் மதிக்கத்தக்க அண்ணன் சியாம் கூட சொன்னார், புரட்சி தலைவர் காலத்திலே திருப்பத்தூர் தேர்தலிலே நடந்திருக்கிறது தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்கிறார். மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். வரலாறு தெரிந்தவர், அதிமுகவின் வரலாற்றை புரிந்தவர். அவர் சொல்லுகிறார், திருப்பத்தூர் தேர்தலை அதிமுக புறக்கணித்தது புரட்சி தலைவர் காலத்திலே என்று. அண்ணன் அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அதிமுக புரட்சி தலைவர் காலத்தில் எந்த தேர்தலையும் புறக்கணித்ததில்லை. 1982ஆம் ஆண்டு திருப்பத்தூரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது 80ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வால்மீகி வெற்றி பெற்றார். அவர் மரணத்தின் விளைவாகத்தான் அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் வந்தது. அப்போது அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மதிக்காமல் காங்கிரஸ் தன்னிச்சையாக தன் வேட்பாளரை அறிவிக்க துடித்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட புரட்சி தலைவர் சொன்னார், யார் அந்த தொகுதியில் பொது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விடலாம், இடைத்தேர்தல் ஒன்று தேவையில்லை என்று புரட்சி தலைவர் ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். ஆனால் அதை யாரும் கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சி தன் வேட்பாளரை அறிவித்தது. தைரியமாக புரட்சி தலைவர் காங்கிரஸை நான் ஆதரிக்கிறேன் சொன்னார். தேர்தல் புறக்கணிப்பு செய்யவில்லை. அண்ணன் சியாம் போன்றவர்கள் இதை திருத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் புறக்கணிப்பு செய்யவில்லை. தேர்தலை நான் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அழகிரியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரமே செய்தார். அதன் விளைவாக, அந்த ராஜதந்திரத்தின் விளைவாக 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த திமுக விலகி அதிமுகவோடு சேர்ந்தது. இது வரலாறு. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் சியாம் அவர்கள் போன்றவர்கள் இப்படி ஒரு தவறான வரலாற்றை சொல்வதே மிகவும் தவறானது என்பதை புரிந்து கொண்டு, எடப்பாடி பழனிசாமி ஏதோ அரசியல் டாக்டிசம் போல் செய்திருக்கிறார் என்று பேச வருவது மிகவும் தவறான ஒன்று என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பு செய்யவில்லை. 7 தொகுதிகளிலே வைப்பு தொகை இழந்திருக்கிறோம். சற்று சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பல இடங்களிலே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தேர்தலை சந்திக்காமல் தேர்தல் களத்தை விட்டு ஒரு கட்சி ஓடினால் அது புறக்கணிப்பா, புறமுதுகொட்டு ஓடுதலாம்? இதற்கு அண்ணன் சியாம் போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும். புறமுதுகொட்டு ஓடுகிற நிலைக்கு இன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஆக்கி இருக்கிறார். அந்த தொகுதியிலே ஏறக்குறைய 86,000 பேர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 10 நாட்களுக்கு முன்பாக அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் நிலை என்ன? எங்கே வாக்களிப்பார்கள்? 10 நாள் கழித்து நடைபெறுகிறது. அந்த வாக்காளன் மனநிலை எப்படி மாறும்? எங்கே இருக்கிறது இரட்டை இலை என்று தேட மாட்டானா? ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர்கள் சிந்திக்காமல் புறமுதுகுட்டு ஓடிய காரணத்தால் இந்த வாக்குகளை இன்றைக்கு பாமக அள்ளிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். சீமான் தான் அள்ளிவிடலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வாக்குகள் சென்றிருக்கிறது. ஏன் சென்றிருக்கிறது? ஒன்றை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு அரசியல் தெரியாதவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதிமுக காரன் திமுகவைத்தான் எதிர்ப்பான் என்று. அதிமுக காரனுக்கு திமுக எதிரி அல்ல. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க. புரட்சி தலைவர் எங்களுக்கு திமுகவை எதிராக காட்டவில்லை, கருணாநிதியை எதிராக காட்டினார்.
கருணாநிதி எதிர்ப்பு என்ற என்பதுதான் நாங்கள் வளர்ந்தோம். திமுக என்பது அண்ணா ஆரம்பித்த கட்சி, புரட்சி தலைவர் இருந்த கட்சி. ஆகவே புரட்சி தலைவர் எந்த காலத்திலும் திமுகவை நான் அழிப்பேன் என்று சொல்லவே இல்லை. சில திமுகவில் இருக்கிற RS பாரதி போன்ற கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரே நினைத்தார் திமுகவை அழிக்க முடியவில்லை. அட முட்டாள்களை, எம்ஜிஆர் எந்த காலத்திலும் நான் திமுகவை அழிப்பேன் என்று சொல்லவில்லை. கருணாநிதி என்ற தீய சக்தியை அழிப்பேன் என்றுதான் சொன்னார். அவர் திமுகவை எதிராக நினைக்கவில்லை. அதனால்தான் அவர் திமுகவில் இருந்து வந்த அத்தனை பெரியவர்களையும் தன்னோடு இணைத்துக் கொண்டார். அத்தனை பேரையும் தன்னோடு இணைத்துக் கொண்ட காரணத்தால் தான் திமுக தொடர்ந்து உயிரோடு இருந்தது. ஆகவே திமுகவுக்கு அந்த வாக்குகள் சென்றிருப்பதில் வியப்பில்லை. ஆகவேதான் இன்றைக்கு அந்த வாக்குகளை திமுக அறுவடை செய்திருக்கிறது. இப்படியே அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகளை திமுகவுக்கு நாம் வழங்கிக் கொண்டே இருந்தால் அண்ணா திமுகவின் வாக்காளர்கள் முழுமையாக திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கும் கருணாநிதியின் குடும்பம் தான் திமுகவை ஆட்சி செய்கிறது. ஆகவே கருணாநிதி குடும்பம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து அந்த குடும்ப ஆட்சியை அகற்றுகிற வரை நாம் அண்ணா திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் களத்திலே நாம் தனியாக நிற்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதாவது திமுகவிற்கு எதிராக ஒரு பெரும் அணியை திரட்டி நின்று வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நம்முடைய இருப்பை, நம்முடைய பொறுப்பை மக்களுக்கு காட்டியிருக்க வேண்டும். அதை காட்ட தவறு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய குற்றவாளி என்பதுதான் என்னுடைய தீர்ப்பு. எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருந்தாலும் இப்போ ஒருங்கிணைப்புக்கு வரமாட்டாருங்களே சார். OPS சேர்த்துக்கலான்னு கேட்டால் அவர் வந்து துரோகி, கட்சி அலுவலகத்தை உடைச்சார், அது பண்ணார், இது பண்ணார். OPS, TTV, சசிகலா இந்த 3 பேரையும் சேர்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்தை அறிவிச்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், யாரையும் மிஞ்ச விட மாட்டேன் என்று அவர் ஒரு குறிக்கோளோடு சென்று கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது இயக்கமாக இருக்கட்டும் என்று எண்ணுகிற தொண்டர்களில் ஒருவனாக அவர் இல்லை. அவர் தனக்கு கிடைத்த பதவியை விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கிறார். அவரை சுற்றி இருப்பவர்களும் அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவரை சுற்றி இருக்கிற மூளை இல்லாத மூத்தோர்கள் தங்களுடைய பதவி, இந்த கட்சி இணைந்தால் தங்களுக்கான பதவி காணாமல் போய்விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஐயா அண்ணன் OPS அவர்கள் வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய இருப்பிடத்திற்கு ஆபத்து வந்து விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகிறார். சசிகலா அம்மையார் வந்துவிட்டால் நாம் கழுத்திலே சூடிக்கொண்டு சுற்றி வருகிறோமே, அந்த பட்டயத்தை பறித்து விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கட்சி இணையவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த கட்சி இணைவதற்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், இவர்கள் கட்சி ஆபீஸை அடித்தவர்கள், இவர்கள் கட்சி ஆபீஸை அடித்து நொறுக்கியவர்கள், இவர்கள் எப்படி அதிமுகவிலே இணைய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார். நான் அன்புக்குரிய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்கிறேன், அதிமுகவின் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே 1989ஆம் ஆண்டு இந்த கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்க. நான் அதை நியாயப்படுத்தவில்லை. அன்றைக்கு நாம் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாரை ஆதரித்தோம். அன்றைக்கு கட்சி ஆபீஸ் அடித்து நொறுக்கப்பட்டது, கட்சி ஆபீஸ் சீல் வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அங்கே இருந்தவன். அந்த கட்சி ஆபீஸை அடித்தவர்களில் முக்கியமாக இந்த தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான், எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அவர் மீது வழக்குகள் போடப்பட்டது. அன்றைக்கு அங்கே ஆர்டிஓவாக இருந்தவர் சாந்தாகுமார் என்பவர். அவர் விரைவாக வந்து கட்சி ஆபீஸை பூட்டி சீல் வைத்து விட்டு போனார். பிற்காலத்தில் அவரே தூத்துக்குடிக்கு DROவாக வந்தார். இதெல்லாம் வரலாறு, கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒன்றும் நடக்காத ஒன்று அதிமுகவில் இல்லை. சரி, நான் கேட்கிறேன், என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய இருப்பவர்களுக்கும் திடீரென்று கட்சி ஆபீஸ் மீது அக்கறை? தாயை கொன்றவனுக்கு தாயின் மீது என்ன பாசம்? நான் கேட்கிறேன், இந்த சொத்து யாருடைய சொத்து? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த சொத்து. இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த சொத்துக்கு புரட்சி தலைவர் பெயரையே வைக்க மாட்டேன் என்று அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு பேசி எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டம் கட்சி ஆபீஸை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்க அப்பன் வீட்டு சொத்தாதே, புரட்சி தலைவர் தந்த சொத்து. அதுக்கு அவர் பெயரை வைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் முடித்தவர்கள் நீங்க அத்தனை பேரும். யாருடைய பெயரையோ வைப்போம் என்று சொன்னீர்கள். யார் அப்பன் வீட்டு சொத்துடா? புரட்சி தலைவர் வாங்கிய சொத்து.
இந்த கட்சி அவருடைய கட்சி. இந்த இந்த கட்சி ஆபீஸ் அவருக்கு உள்ளது. எல்லாமே அவருடைய சொத்திலே, அவருடைய இருப்பிடத்திலே இருந்து கொண்டு அவருடைய பெயரை வைக்க கூட மறுத்த இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கட்சி ஆபீஸை உடைத்து விட்டார்கள் என்று பேசுகிறார்களே. தாயை கொன்றுவிட்டு தாய் பாசத்தை பற்றி பேசுகிற கூட்டமாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆகவே அதிமுகவில் கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இணைந்தோம். அப்படித்தான் கட்சியை நாம் நடத்தி சென்றோம். அதன் விளைவாகத்தான் இயக்கம் ஒன்றுபட்டது, வெற்றி பெற்றது. இயக்கம் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது இயக்கமாக இருக்கட்டும் என்ற எண்ணம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணைவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு 6 பேர் அவருக்கு நெருக்கடி கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 6 60 வேண்டும், 60 6000 வேண்டும், 6000 6 லட்சமாக வேண்டும். மாறினால் எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுகிற காலம் கூட வந்துவிடும். ஆகவே எடப்பாடி அதை உணர வேண்டும். அதிமுக என்ற பேர் இயக்கம் வாழ வேண்டும். அது ஒரு பேர் இயக்கம், எழுத முடியாத வரலாற்றை கொண்டது, பெரும் சாதனைகளை புரிந்த ஒரு இயக்கம், நீண்ட காவிரியாய் வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எதிர்காலத்திலும் இந்த மக்களுக்கு பணிபுரிய வேண்டும், எதிர்காலத்திலும் தமிழக மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும், ஆட்சி கட்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இணைவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி தர வேண்டும். இதுதான் என்னை போன்ற தொண்டர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்க சொல்றாங்க இரட்டை சின்னத்தை எதிர்த்து நின்றவர்கள் இந்த ஜெயக்குமார் மாதிரி. யார் இந்த ஜெயக்குமார்? ஜெயக்குமார் சொல்லுகிறார். யார் இந்த ஜெயக்குமார்? இந்த ஜெயக்குமார் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுகவை காடாக நினைக்கிறார். இதில் இருக்கிற தொண்டர்களை ஆட்டு மந்தைகளாக நினைத்து ரத்தம் குடிக்க துடிக்கிற ஜெயக்குமார். இந்த ஜெயக்குமார் உடைய மகன் தென் சென்னை தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டு வைப்பு தொகை இழந்திருக்கிறார். அதன் விளைவாக அந்த மக்கள் ஜெயக்குமாருடைய ரத்தத்தை, இந்த கட்சியை அழிக்க துடிக்கும் உன் ரத்தத்தை குடிக்கிறோம் என்று குடித்திருக்கிறார்கள். இன்னும் கூட உனக்கு புத்தி வரவில்லையா? இன்னும் கூட உனக்கு அறிவு வரவில்லையா? இன்னும் கூட உனக்கு தெளிவு வரவில்லையா? இந்த கட்சியை அழிப்பதிலே முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களை தூக்கி எறிந்தாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதைத்தான் நாங்க நினைக்கிறோம். ஆகவே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரோடு சுற்றி இருப்பவர்களும் இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பு இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அவர்கள் அதிலிருந்து அந்த மனநிலையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டால் கட்சி இணையும், எதிர்காலத்தில் வெற்றி கட்சியாக மாறும். அவர் தான் இணைக்க வாய்ப்பே இல்லைன்ட்டாங்களே. 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் வலியுறுத்தி இருக்காங்க. எதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ், டிடிவி சசிகலாவை தவிர அவங்க ஆதரவாளர்களை வேணா சேர்த்துக்கலாம். அவங்க 3 பேரும் வேணாம். 3 பேருனால கட்சி பெருசா பாதிக்கப்படுமா? அதுதான் புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் என்று பெயர். ஒருத்தருடைய ஆதரவாளராக வச்சு கட்சி ஆதரவாளர்களை வைத்து மட்டும் கட்சி அல்ல. அந்த மனிதர்களுக்கு என்ற சில மரியாதை இருக்கிறது. நாவலர் என்ன பெரிய கட்சி ஆதரவு பெற்றவரா? தொண்டர்கள் ஆதரவு பெற்றவரா? அவரை ஏன் நினைத்துக் கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கினார் தலைவர்? பாவுசா என்ன பெரிய தொண்டர் சக்தி படைத்தவரா? அவரை ஏன் நினைத்துக் கொண்டு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக்கினார்? கட்சியின் உயர் பொறுப்பை கொடுத்தார். ஏன்? சில பெரிய மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தியவர்கள், திமுக காலத்திலே, அண்ணா காலத்திலே, பெரியார் காலத்திலே, அண்ணா காலத்திலே இருந்து திமுகவை நடத்தியவர்கள் எல்லாம் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுக்குரிய மரியாதையை தர வேண்டும். அப்போதுதான் கட்சி ஒரு மரியாதையான கட்சி. இது மதிக்க தெரிஞ்ச கட்சி, பெரியவர்களை மதிக்க தெரிந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எண்ணுவார்கள். ஆகவே அப்படி ஒரு பெர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையை உருவாக்குவதற்கு இந்த பெரியவர்கள் இணைகிற போது கட்சி பலம் பெறுவது மட்டுமல்ல, இளைஞர்கள் ஊக்கப்பெறுவார்கள், கட்சி தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள். அதன் மூலம் நாம் எழுச்சியின் மூலம் நாம் வெற்றியை கொண்டு வரலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏதோ அவர்கள் அங்கே என்ன, அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, இவர்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது? நான் கேட்கிறேன். நீங்கள் அதிமுகவின் பொதுச் செயலர் என்ற பதவியை வெளியே எடுத்துவிட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் யாராவது அங்கே அதிமுக என்ற நிழலின் கீழ் நின்று கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் யாராவது குளம் வற்றி விட்டால் செத்து போகிற மீன்களை போல நீங்கள் அதிமுக என்ற முகவரி இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் தொலைந்து போகிற மனிதர்கள். நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா? ஏதாவது தொகுதியிலே நின்று தனித்து உங்களால் வர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இல்ல, அங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் கேட்கிறேன், தயவு செய்து கட்சி நலனை கருதுங்கள். அவன் பலசாலியா, இவன் பலசாலியா, அவன் புத்திசாலியா, இவன் புத்திசாலியா என்பதெல்லாம் விட்டுவிட்டு
கட்சி இணைய வேண்டும். அது மட்டும்தான் இந்த இயக்கம் வாழ வேண்டும். அது மட்டும்தான் புரட்சி தலைவருக்கு நாம் செய்கிற மரியாதை. அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எப்படியெல்லாம் சோதனைகளை தாங்கினார், எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் தாங்கினார், எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அப்படி வளர்ந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் அழிந்துவிடக் கூடாது. அந்த இயக்கத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதனால்தான் கேட்கிறேன், அதனால்தான் சொல்லுகிறோமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இப்போது கூட அவர்கள் தினமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தோல்வியுற்றோம் என்று ஒவ்வொரு தொகுதியிலிருந்து. அதில் வருகிற நபர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம், கூட்டணி மட்டும் அமைத்திருந்தால் நாம் எதிர்காலத்திலே வெற்றி பெற்று விடலாம் என்று. இன்னமும் உங்கள் பைத்தியக்கார உங்கள் சூழ்ச்சி வலையிலே சிக்கிக் கொண்டவர்கள் உங்களோடு இருப்பதால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கவில்லை? மெகா கூட்டணி அமைப்பேன், மாபெரும் கூட்டணி அமைப்பேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியோடு ஏன் எந்த கட்சியும் வரவில்லை? இந்த கேள்வி ஏன் அந்த தொண்டர்கள் கேட்கவில்லை? அங்கே அமர்ந்திருந்த நிர்வாகிகள் ஏன் கேட்கவில்லை? எதிர்காலத்தில் அமைக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் இப்போது ஏன் வரவில்லை என்ற கேள்வியை கேட்கவில்லையே. எதிர்காலத்தில் மட்டும் வந்து விடுவார்களா? எடப்பாடி பழனிசாமி பார்த்து பாம்போடு உறவாடுவதற்கு தவளை தயாராகுமா? கோட்டானோடு கொஞ்சுவதற்கு குயில்கள் தயாராகுமா? இது இரண்டும் நடக்குமே. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளும் தயாராகும் எதிர்காலத்தில். அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. காரணம், கழகம் பிரிந்து கிடக்கிறது. போன தேர்தலிலே கட்சி எவ்வளவு பலத்தோடு இருக்கிறது என்பதை எந்த கட்சிக்கும் தெரியாது. அப்படி இருந்தும் வரவில்லை. இன்றைக்கு நாம் வைப்பு தொகை இழந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எவன் வருவான் கூட்டணிக்கு? இது கூட புரியாமல் தொண்டர்கள் அந்த எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய சுயநலத்தை விடுங்கள். உங்கள் சுயநலத்தை விடுத்து அதிமுக என்ற ஒரு பேரு இயக்கம் வாழ வேண்டும் என்ற பொதுநலத்துக்கு வாருங்கள். அப்பதான் உங்க மனசுக்கு புத்திக்கு தெரியும். அதனால தயவு செய்து நீங்கள் அதை பற்றி பேசுகிறதெல்லாம் தூக்கி போடுங்கள். தேவையில்லை, எதை பற்றியும் பேச வேண்டாம். இணைவோம், ஒரே கருத்து தான். ஏங்க, கடந்த காலத்தில் யார் என்ன செய்தார்கள், யாரால் யாருக்கு, நான் எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் செஞ்சாருன்னு போட்டா அவர் செய்த பஞ்சமா பாதகங்களை அடுக்கினால் பார்த்தன் கணையிலிருந்து விடுபட்ட அம்புகளை போல் என்னால் மூச்சு விடாமல் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அதல்ல என் நோக்கம். இந்த இயக்கத்தை சூழ்ந்திருக்கிற பேராபத்தை உணர்ந்து யார் என்ன செய்தார்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நாம் ஒன்றிணைய வேண்டும். கடந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதை போல ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால் வெற்றி சாத்தியம். நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அம்மையாரையும் டிடிவியும் ஒதுக்கிவிட்டு தேர்தலை சந்தித்தன் விளைவாகத்தான் 75 தொகுதியோடு போய்விட்டது. அன்றைக்கு அவர்கள் இருந்திருந்தால் ஆட்சி கட்சியாக மாறி இருந்திருப்போம். 21 ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு வைத்து சந்திக்கிற போது, அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை 19 சந்திக்கிற போது ஒரு இடத்தில் கூட நாம் எந்த வைப்பு தொகை இழக்கவில்லை. ஒரு இடத்தில் வெற்றியும் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு அவர்களையும் விலக்கி விட்டீர்கள், இவர்களையும் விலக்கி விட்டீர்கள், இன்னும் இருப்பவர்களையும் வெளியே அனுப்பி விட்டீர்கள். நிலைமை என்ன? வைப்பு தொகையை 7 இடங்களில் இழந்திருக்கிறோம். 12க்கு மேற்பட்ட இடங்களிலே 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை இப்படி தொடர்ந்து நீடித்தால் கட்சியின் நிலை கேள்விக்குரியதாக மாறிவிடும். ஆகவே கட்சியை நிறுத்த வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எந்த பிரச்சனையும் எதை பற்றியும் பேசாமல் இணைவது ஒன்றே, வேற எதை பத்தியும் பேச வேண்டாயா, வாங்க உட்கார்ந்து பேசிடுவோம் என்ற நிலைக்கு வந்தால் நிச்சயமாக நாம் இணையலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. சார், நடுவில் ஏதாவது இணைப்பு முயற்சி எல்லாம் எடுத்திருந்தீங்க. நீங்களும் அந்த ஒரு என்னது ஒருங்கிணைப்பு குழுவோட இருந்தீங்க. அந்த இணைப்பு முயற்சி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நால்வரும் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் கட்சி இணைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. எந்த பொறுப்பும் எந்த பதவியும் வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்யவும் இல்லை. என் தங்க தலைவன், தான தலைவன், தர்ம தலைவன் இயக்கம் தொடங்கி இயக்கம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர எனக்கு இல்லை. ஆகவே யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரிடமும் அமர்ந்து பேசி நாம் கொண்டு வர வேண்டும், ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. நான் அவரிடத்திலே சொன்னேன். ஆனால் அண்ணன் புகழேந்தி அவர் ஒரு ட்ராக்ல போறார், அண்ணன் கேசிபி அவர் ஒரு ட்ராக்ல போறார், அண்ணன் ஜேசிபி வர்றதே இல்லை, அதோட சரி அப்படியே போயிட்டாரு. இவர்கள் இருவரும் இதுவரை யாரையும் சந்திக்கவில்லை. ஆனால் வெளியே இருந்து பேட்டி கொடுப்பது மட்டும், அவர் அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி எந்த இடத்தில் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவரை பற்றி குறை பேசுவதே அவருடைய நோக்கமாக கொண்டிருக்கிறார். யாரு? கேசிபி. அண்ணன் புகழேந்தி ஓபிஎஸ் அண்ணனை குறை பேசுவதே அவருடைய நோக்கமாக கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஏதாவது ஒருவரை குறை பேசிக் கொண்டிருப்பதை தவிர அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு வீரனாக அல்ல, வீரனாக நாம் மாறிவிட்டோம். ஆகவே நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது.
கடந்த காலத்தில் யார் மீது எந்த தவறுகள் இருந்தாலும் அதை பற்றி பேச வேண்டாம் என்ற நிலைக்கு அவர்கள் வரவில்லை. சமீபத்தில் சசிகலா அம்மையார் சொல்லுகிறார், நான் புரட்சித் தலைவரோடு அரசியல் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை யார் மறுக்க, அப்படி இல்லை என்றால், அது உண்மை இல்லை என்றால் மறுக்க வேண்டியவர்கள் யார்? ஐயா பன்ருட்டியார் மறுக்கலாம். அவர் இந்த கட்சியிலே சீனியர், புரட்சித் தலைவரோடு பல காலம் பழகியவர். ஐயா கண்டே மறுக்கலாம், அவர் இந்த கட்சியிலே மிகப்பெரிய சீனியர். ஆனால் எடப்பாடி, ஆனால் இவர் கேசி பழனிசாமி அதை தேவையில்லாமல் இல்லை சசிகலா அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் என்ன புரட்சித் தலைவருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்தவர். 84 எம்எல்ஏ நீங்க 84 தான் எம்எல்ஏ. தலைவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது தான் நீங்க எம்எல்ஏ. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகுதான் நீங்க கட்சிக்குள்ளே வரீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் கட்சியில் நடந்த விஷயங்கள்? சசிகலாவை நான் பார்த்து, நீங்க பார்க்கலீங்கன்னா சசிகலா இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? இந்த கட்சியில் 80ஆம் ஆண்டிலிருந்து கட்சியோடு இணைந்து பயணிக்கிற அண்ணன் வளமுறிஞ்சான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, வணக்கம் என்ற புத்தகத்திலே. அதுல பாருங்க, இந்த பெண்மணியை நான் ராமாவர தோட்டத்தில் பல முறை சந்தித்திருக்கிறேன் என்று அவரை எழுதியிருக்கிறார். இதை நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து இந்த கட்சிக்குள்ள இருக்காருங்கிறதுக்கு எனக்கே தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் அதை பற்றி பேசுவதும் அவரை பற்றி குறை பேசுவதும் உங்களுடைய போக்காக இருக்கிறது. அண்ணன் புகழேந்தி கேட்கிறார், பாமகவுக்கு ஓட்டு கேட்கார். யாரு? அண்ணன் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருக்கார். அப்ப அவர் அங்க போய் ஓட்டு கேட்கணும். உடனே சொல்லுகிறார், என் அம்மாவை பற்றி பேசிய பாமகவுக்கு ஓட்டா? எந்த அம்மாவை பத்தி பேசினாங்க? எந்த அம்மாவை பேசினாங்க? உங்க அம்மா ஜெயலலிதா அம்மாவை பத்தி என்ன பேசினாங்க? எப்ப பேசினாங்க? 2017 பேசினாங்க, 17 பேசினாங்க. ஏன் 2010, 21 தேர்தல்ல அந்த பாமகவோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே? நீங்கள் முதல்வராவதற்கு ஜெயலலிதாவை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, யாரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, அந்த கூட்டணியில் தானே அண்ணன் புகழேந்தி இருந்தீங்க. அந்த கூட்டணியில் சார்பாகத்தான் நீங்க ஓட்டு கேட்டீங்க. எங்க கோயில்பட்டி தொகுதியிலே வந்து ஓட்டு கேட்டீங்க நீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏங்க உங்க சௌரியத்துக்காக எதை வேணாலும் மாத்திக்கிடாதீங்க. தயவு செய்து ஒற்றுமையை பத்தி பேசினா ஒற்றுமையை மட்டும் பேசுங்க 2 பேர். அதை செய்து வைக்கிற பக்குவம் உங்கள் இருவரிடத்திலும் இல்லை. நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் இருவரும் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதில் இருக்கிறீர்களே தவிர கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, வழியில போறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு. உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி பாதையில போற பஞ்ச பயிர்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமான்னு சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட்டிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? நாம எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு சொல்லுக்கு சொல் வளைந்து கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் என்று நம்ம நினைக்கலாம். அவரை பத்தி நமக்கு தெரியும். கடந்த கால வரலாறும் தெரியும், நிகழ்கால சரித்திரமும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எப்படி அணுக வேண்டும்? அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அண்ணன் கேசிபி உடனே போய் கேஸ் போடுறாரு அவர் மேல. எப்படி நீங்க வந்து ஒற்றுமையை வலியுறுத்துங்க? அதனால உங்களுக்கு அந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய, ஒற்றுமையை செய்து வைக்கக்கூடிய மனோதிடம் உங்களிடம் இல்லை, உறுதி உங்களிடம் இல்லை. ஆகவேதான் நான் தனித்து செயல்படுகிறேன். நான் இந்த கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்காக தனித்து செயல்பட்டு அதுக்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் வெற்றி பெறுவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். மார்சல் அவர்களுக்கும் சொல்கிறேன், இந்த தமிழகத்துக்கும் சொல்கிறேன், நிச்சயமாக அதிமுக, அது யார் தடுத்தாலும் சரி, அதிமுக நிச்சயமாக ஒன்றிணைந்தே தீரும், உறுதியாக ஒன்றிணைந்தே தீரும். அடுத்த தேர்தலில் வெற்றி கொடிய நாட்டிய தீரும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே. நன்றி சார். ரொம்ப நன்றி.